ரஜினிகிட்டையாவது நீங்க அதிரடி அரசியல் இருக்கு. எப்படின்னா ஜெயலலிதா முதலமைச்சரானால் ஆண்டவனே வந்தால் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு மேடையில் சொன்னார். அதற்கப்புறம் இப்போ கட்சி கொடி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கடுத்து மாநாடு. அது அப்படிதானே சார் போக முடியும்? எடுத்தோடனே எல்லாமே அதிரடியாக பண்ண முடியாது. இல்லை அதிரடியாக பண்ணாதாங்க அரசியல். 6 மாதம் கழிச்சு பண்ண அரசியல் இருக்கு. விஜய் மாதிரி கொடி அறிவிச்சுட்டு மாநாட்டுக்கு 6 மாதம் ஆகும், கூட்டம் போடுறதுக்கு 7 மாதம் ஆகும். மக்கள் 7 மாதம் 9 மறந்துடுவான். ஒரு படம் ஓடலைன்னா விஜய் யாருன்னு கேட்பான். கேரவன் வேனில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுவதெல்லாம் அரசியல் இதெல்லாம் எடுபடாதுங்க. நீங்கள் 26 தேர்தலில் விஜய் எங்கே போகிறாருன்னு பாருங்கள். அதோட வாஷ் அவுட். எப்போயா மாநாடுக்கு இடமே கிடைக்கலன்னு 6 மாதமாக தேடிட்டு இருக்கேன். உன்னால் மாநாட்டுக்கு ஒரு இடம் பிடிக்க முடியல. நேரு இடைஞ்சல் பண்ணுறாரு, காந்தி இடைஞ்சல் பண்ணுறாரு, நேதாஜி இடைஞ்சல் பண்ணுறாரு. இதெல்லாமே ஒரு அரசியல். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு உனக்கு தெம்பு திராணி இருக்கு. கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியல. ஏன்னா உனக்கு சினிமா தெரியும், அரசியல். என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பயப்படணும். இங்கே லோக்கலில் திமுக பயப்படணும். இதை தாண்டி வேறு எந்த கொள்கையும் இல்லை. நீ உனக்கு அரசியல் பண்ணக்கூடிய ஆண்மையே இல்லை. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிவிச்சாச்சு. அதை சுற்றி சில விமர்சனங்களும் அதை கொண்டாடுகிற அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களும் இருக்காங்க. ஸோ அதில் அதை பயன்படுத்தினா அந்த யானை அது பயன்படுத்தக்கூடாது, பிஎஸ்பியோட சின்னம் அப்படின்ற ஒரு இது இருக்குது, நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பிஎஸ்பியினுடைய தலைவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த விஜயுடைய கொடி அறிவிப்பு என்பது விஜய்க்கு எந்த விதமான அரசியல் ஏற்றமும் இதனால் கிடைக்கப் போவதில்லை. ஏன்னா அரசியல் என்பது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாதது. இவர்கிட்ட பரபரப்பே இல்லை. இந்த கொடி திமுக, அதிமுக இப்படியான கட்சிகளை மிரட்டுவதற்கு பயன்படுமே தவிர இவருக்கு பயன்படாது. ஏன்னா இப்படி தான் ரஜினியும் ஒரு 30 ஆண்டு காலம் மிரட்டிட்டு இருந்தார். திராவிட எங்களுக்கு மாற்றாக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருவேன், கொடியெல்லாம் அறிவித்தார். ஒரு கொடி போட்டு ரஜினி கொடி இருக்கும். ரஜினியுடைய மாவட்ட செயலாளர் திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் இணையாக ஒரு பெரிய காரில் ஒரு ரஜினி கொடி கட்டி தான் போவான். ஆனால் அவர் கட்சியே ஆரம்பிக்கலை. எத்தனை வருஷமா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 80களிலேயே பரபரப்பாக இருந்தார். ரஜினி ரசிகர் மன்றம். இன்றைக்கி ரசிகர் மன்றத்தில் இளைஞனாக இருந்தவன் அன்றைக்கி ஒரு 25 வயசு இருந்தவனுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஆகிருக்கும்? அது ஒரு 20, 25, 45. அவனுக்கு ஒரு ப்ளஸ் 25, 65. நடக்க முடியாமல் வயசாகி கிழவன் ஆகிட்டான். இதுதான் 40 ஆண்டு காலமாக ரஜினிக்கு நடந்தது. ரஜினிக்கு இப்போ 75, 76 வயசு ஆகிப்போச்சு. ரஜினி ரசிகனுக்கு 65, 70 ஆகிப்போச்சு. இப்போ இந்த 65, 70 வயசு ஆட்களை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதே நிலைமை தான் விஜய்க்கும். விஜய் ரஜினிகிட்டையாவது நீங்கள் அதிரடி அரசியல் இருந்தது. எப்படின்னா ஜெயலலிதா முதலமைச்சரானால் ஆண்டவனே வந்தால் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு மேடையில் சொன்னார். ஜெயலலிதா செம கடுப்பாயிருச்சு. பெரிய சண்டை நடந்தது. இவர் கருணாநிதி பாதுகாப்பில் இருந்தார், மூப்பனார் பாதுகாப்பில் இருந்தார். போய் நரசிம்மராவை சந்தித்தார். எப்போ 91, 96 பீரியடில் இதெல்லாம் நடந்தது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆலோசகர் அவங்க அப்பாவே இல்லை. அவங்க அப்பா ஏற ஒரு 50 ஆண்டு கால சினிமா இயக்குனர். அவருக்கு கருணாநிதி அரசியல் தெரியும், ஜெயலலிதா அரசியல் தெரியும், எம்ஜிஆர் அரசியல், ரஜினி அரசியல், விஜய் எல்லா அரசியலும் தெரியும். அவர் மகனை ஒரு அரசியல்வாதியை உருவாக்கலான்னு 20 வருஷத்துக்கு முந்தி முயற்சி பண்ணார். இப்போ அவருக்கு 49. ஒரு 29 முயற்சி பண்ணார். 40, 30, 29, 39, 49. விஜய் அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் போகலை. அப்பா கட்டுப்பாட்டில் போகலை. அதனால் அவர் விட்டுட்டார். விட்ட பிறகு இப்போ விஜய்க்கு யார் ஆலோசகர்? நீங்கள் யார் அரசியல் பண்ண போகிறாரு? இப்போ பணம் இருந்தால் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். விஜய் ஆரம்பிக்கலாம், கருணாஸ் ஆரம்பிக்கலாம், கார்த்தியை ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். பணத்தை செலவு பண்ணிங்கன்னா
கூட்டம் சேர்த்த முடியும். ஜெயலலிதாவுக்கே பிரியாணி குவார்ட்ரு தண்ணி பாக்கெட் கொடுத்து தான் கூட்டம் கூட்டிகிட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். இதுதான் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல். அப்போது விஜய் ஒரு 100 கோடி 200 கோடி 500 கோடி டிடிவி தினகரன் அரசியல் பண்ணுறாரு. என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது? ஒரு கோட்பாடு இல்லை. நான் இந்தியனே கிடையாதுனாரு. நான் சிங்கப்பூர் சிட்டிசன், இந்திய தண்டனை சட்டம் என்னை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி சிங்கப்பூர் சிட்டிசன் காசு கொடுத்து சிங்கப்பூர் சிட்டிசனாக வாங்கிட்டார். அவர் 4% ஓட்டு வாங்கலையா? அப்போ விஜய் 4% 7% வாங்குவதுங்கிறது இந்த நாட்டில் பெரிய விஷயமே இல்லை சார். அவர் படிப்படியாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே வராருல சார். முதல் கட்சி பெயரை அறிவிச்சார், அதில் சில கொள்கைகளை சொன்னார், மதச்சார்பின்மை அந்த சில கொள்கைகளை சொன்னார். அதற்கப்புறம் இப்போ கட்சி கொடி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கடுத்து மாநாடு. அது அப்படி தானே சார் போக முடியும்? எடுத்துகிட்டே எல்லாமே அதிரடியாக பண்ண முடியாதுல்ல? இல்லை, அதிரடியாக பண்ணால் தாங்க அரசியல். 6 மாதம் கழிச்சு பண்ண அரசியல் இல்லை. ஓகே, அரசியல் என்பது அதிரடியாக பண்ணுறதான். தமாக எவ்வளோ நாள் ஆரம்பிச்சது? 4 நாள் ஆரம்பித்தாங்க. தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை நாள் ஆரம்பித்தாங்க? 4 நாளில் தான் தேர்தல் அறிவிச்சாச்சுங்க. 96ல் விஜய் இந்த செய்தி போய் சேரட்டும், எல்லோ பெஞ்ச் வழியாக போய் சேரட்டும், புஷி ஆனந்துக்கு போய் சேரட்டும், அவங்க அப்பா சந்திரசேகருக்கு போய் சேரட்டும். அதாவது அதிமுகவோடு கூட்டணி யார்? காங்கிரஸ் அறிவிச்சாச்சு. அறிவித்த பிறகு காங்கிரஸ் தொண்டை அதிமுக கூட்டணி ஏற்றுக்க முடியாதுன்னு நரசிம்மராவ் கட்டோடு தீ வச்சு விட்டான். எங்கே? சத்தியமூர்த்தி பவனில் தீ எரியுது. மூப்பனார் எப்போவுமே அதிகார பக்கம் தான் இருப்பார். நரசிம்மராவ் கட் அவுட் எரியுது. ஏர்போர்ட்டில் உட்காந்து டெல்லியிலேருந்து வர்றாரு. வந்த பிறகு சொல்கிறாங்க, ஐயா கட் அவுட் எரியுது, தொண்டை பூரா அதிமுக கூட்டணியை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் காங்கிரஸ் தொண்டை. அந்த தொண்டனே இல்லை, அது வேறு விஷயம். இருக்கிற தொண்டனை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணலான்னு கேட்குற, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம், நம்ம காங்கிரஸை பிளந்துடலாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கே முடிவு பண்ணுறாங்க? ஏர்போர்ட் லாவுஞ்சில். சிதம்பரம் டெல்லிக்கு போகிறார். அப்போ டெல்லிக்கு போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பதிவு செய்யும். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு, ஓகே, எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ண பிறகு, கட்சி அனௌன்ஸ் பண்ண பிறகு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல. எலெக்ஷனில் கூட்டணி வேண்டான்னு காங்கிரஸ் தொண்டை முடிவு பண்ணுறான். 4 நாளில் போய் எலெக்ஷன் ஆஃபீஸர் கட்சி பதிவு பண்ணி உடனே தேர்தல் நின்று 19 எம்பி சீட் ஜெயிச்சார். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் தமாகவா ஓடுது. எத்தனை நாள் கட்சி? விஜய் மாதிரி கொடி அறிவிச்சிட்டு மாநாட்டுக்கு 6 மாதம் ஆகும், கூட்டம் போடுறதுக்கு 7 மாதம் ஆகும். மக்களை 7 மாதம் 9 மறந்துடுவான். ஒரு படம் ஓடலைன்னா விஜய் யாருன்னு கேட்பான். கோட்டு படம் ஓடலை, சொக்காய் படம் ஓடலை அப்படின்னா விஜய் யாருங்க, எந்த ஊருங்கன்னு கேட்பான். அவர் நினச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் பூரா முட்டாளுங்க. அப்படி அல்ல. நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு திருமாவளவன் பட்ட பாடு எவ்வளோ பெரிய பாடுன்னு யாருக்கு தெரியும்? அந்த சிறுத்தைகளுக்கு தெரியும். வேல்முருகன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தமிழக வாழ் உரிமைக்கு ஜெயிலில் முடிச்சு போட்டு ஜெயிலில் விஷத்தை கொடுத்துட்டான். யாருக்கு? வேல்முருகனுக்கு ஸ்லோ பாய்சனை கொடுத்துட்டான். தமிழ் தேசிய அரசியல் பண்ணக்கூடாது. யார்? உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, மாநில உளவுத்துறை சேர்ந்து 2 பேரும் விஷத்தை கொடுத்துட்டான். அவர் பாதி நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தார். திருமுருகன் காந்தியும் வேல்முருகனும் பாய்சனை கொடுத்துட்டாங்க, ஸ்லோ பாய்சனை, ஜெயிலில் கொடுக்குற சாப்பாட்டோட. இதெல்லாம் வரலாறு. அதன் பிறகு தான் அதிலேருந்து மீண்டு வந்து இப்போ அவர் தமிழ் தேசிய அரசியல் பண்ணிகிட்ருக்கார். சீமாக்கிட்டேருந்து விலகிறவன் பூரா எங்கே போகிறான்? வேல்முருகன்ட்ட போகிறான். வேல்முருக ஒரு தமிழ் தேசிய அடையாளமாக மாறிட்டார். எத்தனை ஆண்டு கால அரசியல், எத்தனை முறை எம்எல்ஏ ராமதாஸ் எழுதி அரசியல் பண்ணுறாரு. அப்போது இதெல்லாம் இவர்களுடைய வரலாறு. வைகோ என்ன நேற்று திடீர்னு கட்சி ஆரம்பித்தாரா? இல்லை. பொடாவில் முடிச்சு ஜெயலலிதா போட்டு பொடா ஜெயிலில் 1 வருஷம் இருந்தார். கருணாநிதி ஆள் அனுப்பிச்சார், என்னை கொள்றதுக்கு விடுதலை புலியோடு சேர்ந்து முயற்சி பண்ணுறான், இவனை அடித்து கொள்ளுங்கடானார். அதில் 9 மாவட்ட செயலர் பிளந்து அவர் கட்சி ஆரம்பித்தார். இப்படி கட்சி ஆரம்பித்தவனுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. இவர் இந்த கேரவன் வேனில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுவதெல்லாம் அரசியல் இதெல்லாம் எடுபடாதுங்க. நீங்கள் 26 தேர்தலில் விஜய் எங்கே போகிறாருன்னு பாருங்கள். அதோட வாஷ் அவுட். பெரிய எழுச்சி புரட்சியெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி விஜய் கூடுனதை தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் எப்படி பார்க்குறான்னா ஒரு காமெடியாக பார்க்குறாங்க. ஏன்
கட்சி கொடியை அறிவிச்சுட்டு நீ உன்னுடைய கொள்கை சொல்லணுமா இல்லையா? கருத்தை சொல்லணுமா இல்லையா? அதைத்தான் மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. மாநாடு எப்போ? அடுத்து 2026க்கு பின்னாடி 36 இல்லையா? நீ எப்போயா மாநாடு இன்னும் இடமே கிடைக்கலன்னு 6 மாதமாக தேடிட்டு இருக்க. உன்னால் மாநாட்டுக்கு ஒரு இடம் பிடிக்க முடியல. நேரு இடைஞ்சல் பண்ணுறாரு, காந்தி இடைஞ்சல் பண்ணுறாரு, நேதாஜி இடைஞ்சல் பண்ணுறாரு. இதெல்லாமே ஒரு அரசியல். திருமாவளவன் எப்படி வளர்ந்தார், வைகோ எப்படி வளர்ந்தார், எம்ஜிஆர் எப்படி வளர்ந்த, இப்படியெல்லாம் வளர்ந்தான் கதையெல்லாம் பாருங்கள். இங்கே இன்றைக்கி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு உனக்கு தெம்பு திராணி இருக்கா? உனக்கு கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியல. ஏன்னா உனக்கு சினிமா தெரியும், அரசியல் தெரியாது. அரசியல் தெரிஞ்சவனுக்கு சினிமா தெரியாது. நீங்கள் விஜய்க்கு இப்போ ஏன் அரசியல் ஆரம்பிக்கணும்னா ஐடிக்கு பயப்படணும், என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பயப்படணும். இங்கே லோக்கலில் திமுக பயப்படணும். இதை தாண்டி வேறு எந்த கொள்கையும் இல்லை சார். அப்படின்னா அவர் படத்துலேயே நடிச்சுட்டு போயிடலாமே சார். எதுக்கு படத்தில் நடித்தா நீங்கள் ஜெயலலிதா எங்கே வர சொல்லுது? கொடநாடுக்கு வர சொல்லுது. ஓம் குறுக்கா ஓம்போது குறுக்கா விட்டு கரெக்டு அந்த அம்மா. தலைவான்னு ஒரு படம், தலைமை தாங்க நேரம் வந்து விட்டதுன்னு டைட்டில் போட்டார். டைம் டு லீட்ஸ். நீ தலைமை தாங்குவ, நான் போய் இங்கே வீட்டில் போய் படுத்துக்கிறதா? தொலைச்சு யார்? ஜெயலலிதா. இல்லைம்மா மன்னிப்புமா. எதுக்கு மன்னிப்பு கேட்குற நீ? எங்கே போகிற? 1000 கிலோமீட்டர் பறந்து கொடநாடு போகிற. கொடநாடு போனோன்னையும் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குற உன்னை அங்கே இருக்கிற ஓம் பகதூர்னு இப்போ அந்த கொடநாடு கொலை வழக்கணும் கொண்டு விட்டானுவோம். ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி குறுக்காவை அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னா? நீங்கள் அந்த பக்கம் போயா, கேட்டில் நிற்காத, பார் ஜாவ் அந்தர் ஜாவுங்கிறவன் பார் ஜாவுங்கிறான். அந்தர் ஜாவுனா உள்ளே போன அர்த்தம், பார் ஜாவுனா ஓரமானதுன்னு அர்த்தம். அப்போ நீ உனக்கு அரசியல் பண்ணக்கூடிய ஆண்மையே இல்லை. ஏன்னா ஜெயலலிதாவை எழுத்து நீ அங்கே நின்றுனா அன்றைக்கு நீ தலைவன் சார். அது ஒரு படத்திற்காக சார். இப்போ அரசியலில் இப்போ ஏற்கனவே இருக்கு. ரஜினி என்ன பண்ணாருங்க சொல்லுங்க? ரஜினி என்ன பண்ணார்? ஜெயலலிதா வந்து ஆண்டவனே வந்தால் காப்பாற்ற முடியாது சொன்னாரா இல்லையா? சொன்னார். அந்த கட்சியில் உனக்கு இருக்கா? அந்த கட்சி உனக்கு இருக்கா? இல்லை. ஜெயலலிதாவுடைய 7.5 இழுத்து அந்த அம்மா ரோட்டுக்கு வந்திருக்கும் உன்னை பார்க்குறக்கு. இன்கம் டேக்ஸில் சாதாரணமாக 2 அதிகாரி உன்னை போய் நெய்வேலியிலேருந்து எங்கே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரான்? சென்னை கூட்டு வந்தாங்க. எங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு வரான்? இந்த பக்கம் ஒருத்தர் உட்காண்டான், இந்த பக்கம் ஒருத்தர் உட்காண்டான், நடுவில் எங்கே அந்த ஃபுட்பால் மேலே இப்படி காலை வச்சு உட்காந்துட்டு வர்றேன். ஒரு கவுன்சிலரை தூக்கிட்டு வந்துட முடியுமா? ஒரு அதிமுக கவுன்சிலரை தூக்கிட்டு வந்துடுவியா? இன்கம் டேக்ஸை 1000 பேர் மறிச்சிடுவான். இன்கம் டேக்ஸ் அதிகாரி தப்பி ஓடணும். அப்போ உனக்கு கட்சி இல்லாத ஆளியா நீ? ஒரு நடிகை உனக்கு முன்னாடி 1 கோடி தொண்டன் இருக்கான்னா இன்கம் டேக்ஸ் அதிகாரி என்ன பண்ணா உன்னைய? அப்போது நீ எந்த சிரமம் படக்கூடாது, எந்த கஷ்டம் படக்கூடாது. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா பணம் படத்துக்கு பூசை போட்டோடனே பணம் வாங்கணும். இதுக்காக உனக்கு அரசியல் வேணும், இந்த தொண்டை வேணும். தொண்டன் இருக்கான்னா மத்திய அரசு மாநில அரசு பயப்படும். இதை தாண்டி இதுக்குள்ளே எந்த நோக்கம் இல்லை சார். அவர் பல வருட முன்னாடியே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, எனக்கு செஞ்ச தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் அரசியலுக்கு வரேன்றார். இதில் என்ன சார் தப்பு? உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ விமர்சனங்கள் எதற்காக வைக்கணும்? யார் விமர்சனம்? இந்த விஜய் கணக்கிலே எடுத்துக்கல, எந்த கட்சி திமுக கணக்கில் எடுத்துக்கல, அதிமுக கணக்கில் எடுத்துக்கல, காங்கிரஸ், பிஜேபி, சிறுத்தை, யாரும் விஜய் கட்சி என்ன நடக்குன்னு திரும்பி கூட பார்க்கல. சார் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, செல்வ பெருந்தகை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள்ட்ட நேற்று கேட்கும்போது அவர் வந்து எனக்கு மச்சா மாதிரின்னு சொல்றாரு. அதே மாதிரி சீமான் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாருமே பார்த்துருக்காங்க. இல்லை எல்லாரும் நானும் வாழ்த்து தான் சொல்கிறேன், நானும் வாழ்த்து தான். இல்லை நீங்கள் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றீங்க, அதனால தான் கேட்குறேன் சார். வாழ்த்து சொல்கிறதுங்கிறது யார் போய் கல்யாண பத்திரிக்கை வச்சாலும் மக்கள் வருவான். தமிழ்நாட்டில் யார் வீட்டில் போய் கல்யாண பத்திரிக்கை வச்சாலும் கல்யாணத்துக்கு வருவான் சார். தமிழ்நாடு தமிழுடைய மரபு. வாழ்த்து சொன்னால் எனக்கு கட்சி கிடச்சிட்டான்னு அர்த்தமா? அப்படி அல்ல. நீங்கள் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்கிறது இல்லையா? அதுபோல தான் வாழ்த்து. நீ முதலமைச்சராருக்கு வாழ்த்து, கவுன்சிலரோடு ஆக முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். நீலாங்கரையில் நின்று கவுன்சிலர் ஆக முடியுமா? முதலமைச்சர் அப்புறம் பார்க்கலாம். நீ நில்ல, ஒரு வேட்பாளர் நிறுத்து. நீ இருக்கிற நீலாங்கரை பகுதியில் ஒரு டெஸ்ட் பண்ணியா? அந்த மாமன்ற உறுப்பினர்கள், அது பேரூராட்சி ஜெயிச்சு நீ அது முதல்ல அதை கைப்பற்று. ராமதாஸ் நீங்கள் பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக முடிவு பண்ணார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆறுக்கு முந்தி
ஒன்றும் நடக்கலை. அதே போல் நீலாங்கரை பகுதியில் விஜய் ரசிகர் மன்றத்தை கட்சியில் ஆரம்பித்து தமிழகம் வெற்றி கழகம் சால்பா நீ குடியிருக்கக்கூடிய ஏரியாவை கைப்பற்றியா? நீ உண்மையாகவே நீ தலைவன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அங்கே யார் இருக்கா? அதிமுக திமுக வலுவாக இருக்கான், வலுவாக இருக்கான். அவனை தவிர யாரும் அங்கே ஜெயிக்க முடியாது சார். அவங்களை எதிர்த்து தானே அரசியல் பண்ணுறதுக்கு வர்றதாகவே சொல்கிறாங்க. அதை நீ ஏற்று டெஸ்ட் பண்ணியா முதல்ல? எப்படி டெஸ்ட் பண்ணுவேன்? இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லை, நான் தமிழக வெற்றி கழகத்தை நிறுத்தி அங்கே பிரச்சாரம் பண்ணி அதை முதல்ல கைப்பற்றணும். கைப்பற்றினா தான் கோட்டையை கைப்பற்ற முடியும். அப்போ கோட்டையை கைப்பற்றுவது அவ்வளோ எளிதல்ல. அண்ணாவுக்கு 16 வருஷம் தேவைப்பட்டது. 49 கட்சி ஆரம்பித்தார் அண்ணா, 67 தான் ஆட்சிக்கு போனார். எத்தனை வருஷம்? 18 வருஷம் தேவைப்பட்டது. ஆனால் எம்ஜிஆருக்கு சார், எம்ஜிஆருக்கு அந்த 18 வருஷம் சேர்த்து 5 வருஷம் 23 வருஷம் தேவைப்பட்டது. ஓகே. யாருக்கு? ஆனால் அவர் ஏடிஎம்கே ஆரம்பித்த அடுத்த பீரியட்லேயே வந்துட்டார்ல. அப்போ ஏடிஎம்கே ஆரம்பித்து அடுத்த பீரியடில் வர்றதுக்கு முந்தி அவரோட காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். இல்லை, டிஎம்கே. எங்க அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணம் எம்ஜிஆர். தம்பி ஒரு தங்க முகத்தை காமி, அண்ணா சினிமா தேட்டர் வாசல் ஒன்று விட்டுட்டு போயிட்டார். 49 திமுக ஆரம்பித்து எம்ஜிஆர் படங்களில் தான் திமுக வளர்ந்தது. திமுக வளர்ந்தது. ஒரு கூட்டம் முடிந்த பிறகு யாரோ ஒரு சினிமாக்காரர் ஒருத்தர், எனக்கு பேர் மறந்து போச்சு, என்னையும் கூட்டிகிட்டு மெட்ராஸ் போயிருக்கிறாரு. அண்ணா அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஏறி உட்காந்தா விடிய போகுது காரு. அன்றைக்கெல்லாம் சிங்கிள் ரோடு தானே, இப்போ மாதிரி 4 மணி நேரத்தில் போக முடியாது, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியாது. வருது, வந்தால் விடிய காலையில் அண்ணாவுக்கு டீ குடிக்கிற பழக்கம், காஃபி குடிக்கிற பழக்கம். இறங்கி டீ குடிக்கிறாரு. அதில் திமுக கொடி கட்டியிருக்கு. கொடி கட்டினா காலையில் விவசாய வேலைக்கு போகிற காசு சுற்றி பார்க்குறான். என்ன எம்ஜிஆர் இருக்கார், எம்ஜிஆர். அண்ணா நொந்துட்டார். ஏண்டா நம்மளை எவனுமே சேர்ந்த மாட்டேங்கிறான், எம்ஜிஆர் இருக்காருன்னு பார்க்குறான். எம்ஜிஆருடைய திரைப்படம் போய் சேர்ந்துருக்கு. அப்போ அதுதான் அரசியல். இப்போ விஜய் எம்ஜிஆரை ரீச் ஆன அளவுக்கு விஜய் ரீச் ஆகிருக்காருன்னா ரீச் ஆகிருக்காரு, ஆனால் ஓட்டு போட மாட்டோம். இதுக்கு சிவாஜி தான் காரணம். சிவாஜி தமிழக முன்னேற்ற கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க ரவுண்டு வராது. அடுத்த எலெக்ஷன் கட்சியை கலைச்சிட்டார். தேர்தல் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணிவிட்டு சொந்த ஊர் அவருக்கு விழுப்புரம், தம்பிக்கோட்டை கிடையாது. அப்போது சூரக்கோட்டையில் வந்து டீ கடையில் டீ போட சொல்கிறாரு. ஒரு பிரச்சாரம் முடியுது, 4:30 மணியோடு முடியுது. எல்லோரும் 40 டீயை போட்டு கொடுக்குறான் டீ கடைக்காரன். குடிச்சிட்டோன்னையும் அந்த டீ கடைக்காரங்கிட்ட காசு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஐயா வேண்டாங்க ஐயா இருக்கட்டுங்கய்யாங்கிறான். அப்பா பார்த்து எனக்கு ஓட்டு போட்டுரு ஐயா, மன்னிச்சுங்கய்யா, நான் உங்கள் எம்ஜிஆர் தாயா ஒரு ரெட்டலைக்கு தாயா ஓட்டு போடுவேன். அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஐயா உங்கள் படம் ஒரு படம் விடாமல் பார்த்துருவேன் ஐயா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஐயா. கிராமத்தில் உண்மையாக இருப்பான் விவசாயி. நான் ஓட்டு யாருக்கு போடுவேன்? ரெட்டை இலைக்கு. உங்கள் படம் பார்ப்பேன், உங்கள் ரசிகன், ஆனால் ஓட்டு யாருக்கு? எம்ஜிஆருக்கு. பாதி டீயை வச்சுட்டு அப்படியே காரில் ஏறி போயிடுறாரு. டே கட்சியை கலைச்சிருக்கடாங்கிற. ஸோ ரசிகர்கள் தொண்டர்களாக மாற அதுதான் சார். இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடியிலேயே இன்னொரு விவகாரம் சுற்றி வருது. யானை மாதிரி வாகை மலர் அப்படின்றது அந்த வச்சிருக்கிறது வாகை மலர் இல்லை, வேற ஒரு தூங்குமூஞ்சி மரம், அதில் இருக்க மலரை தான் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு விவாத பொருளாக போயிட்டுருக்கு. எந்த விதமான அனலைசிஸும் இல்லாமல் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம். விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க. இது நீங்கள் சினிமா ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்கல்ல, இப்போ விஜய்க்கு இப்போ அரசியலுக்கு இப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் விஜய்க்கு மேனேஜர். பேர்லாம் வேண்டாம். சினிமாவுக்கு காட்சி மாற்றலாம், எப்படி இருந்தாலும் சினிமா ஓடும். அரசியல் ஓடுமா? சினிமாவுக்கு காசு கொடுத்து பார்க்க வரான். விரும்பினாலும் படம் முடிவு வரைக்கும் உட்காந்துருப்பான். படம் முடிவு வரைக்கும் உட்காந்துருப்பான். படம் முடிஞ்சால் தான் வெளியே போவான். அரசியல் அப்படி இல்லை. நீங்கள் அவனுக்கு ஒரு ஈர்ப்பாக இல்லைன்னா கிளம்பிடுவான். பாதியில் திட்டிட்டு கிளம்பிடுவான். 4 பேர்ட்டு போய் சொல்லுவான், யோ இந்த கட்சி சேராதியா, இது நமக்கான கட்சி இல்லை. நீங்கள் கொடி அறிவிக்கிற பொழுதே ஒரு பரபரப்பு தொத்திக்கணும். பெரிய பரபரப்பை கொடுத்து போட்டிருக்கணும். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பார்த்தா அதனுடைய கொள்கை தெரியுதா? கதிர் அருவாள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா என்ன?
விவசாய கூலிகளுக்கான கட்சி, தொழிலாளர்களுக்கான கட்சி. தொழிலாளர்களுக்கான கட்சி, பண்ணையார்களுக்கு எதிரான கட்சி. சிபிஐயில் கதிர் அருவாள், சிபிஎம்மில் சுற்றி அறிவாள். தொழிலாளி, ஆலை தொழிலாளி, இரும்பு அடிக்கிற தொழிலாளி எங்கிட்ட இருக்கான். இதுதான் செய்தி. நீங்கள் தீக்காக்குடியில் பெரியார் கருப்பாக கொடியை வச்சுருந்தார். அதில் சின்ன சிகப்பு. ஏன்? புரட்சியை நாங்கள் தயாராகிட்டுருக்கோம். தமிழுடைய வாழ்க்கை பூரா இருட்டாக கிடக்கு. இருட்டில் ஊழிய பாய்ச்சறோம். இதுதான் தீக்காக்குடியில் சின்ன சிகப்பு. அண்ணா வந்து என்ன பண்ணார்? நாங்கள் பாதி புரட்சியை முடிச்சிட்டோம் ஐயா. எல்லாம் சினிமாக்காரன் வீட்டில், சினிமாக்காரி வீட்டில் புரட்சியெல்லாம் முடிச்சிட்டோம் கோடம்பாக்கத்தில். அதுதான் கருப்பு பாதி சிகப்பு பாதி. இப்படி எம்ஜிஆர் வந்தார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம் படத்தில் அண்ணாவே வச்சுக்கிட்டார். அண்ணாதிமுக குடியில் என்ன இருக்குது? அண்ணா இருக்கார். இப்படி குடியில் ஒரு கொள்கை இருக்குது. கொடியில் ஒரு கொள்கை இருக்குது. ஆனால் விஜய் கொடியில் 2 யானை, தூங்கு மூஞ்சி மரம், பூவு. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த 2 யானை, வாகை மலர். நீங்கள் வாகை மலர்னால் என்னென்ன டிசைன் பண்ணணுக்கு தெரியலைங்கிறாங்க. யானை 2 ஆப்பிரிக்கா தேசத்து யானை. அப்போது விஜய்க்கும் தெரியல, புஷி ஆனந்துக்கும் தெரியல, அரசியல் ஆலோசனை குழுவுக்கும் தெரியல. அப்போது அடிப்படையே தப்பாக இருக்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும். 2வது, அந்த கொடி அறிவிப்பு நேரத்தில் 1 மணி நேரம் நீங்கள் கொள்கை பிரகடன கூட்டமாக நடந்திருக்கும். ப்ரெஸ்ஸிலேயே சொல்லியிருந்தாலே செய்தி போயிருக்கோம். திமுகவை சண்டை இழுத்துருக்கணும், அதிமுகவை சண்டை இழுத்துருக்கணும். சண்டைனா எப்படி? ஊழல் கட்சிகள் 2 பேரும். அண்ணாமலை அடித்தாரா அரசியல்? பத்திக்கிச்சா? உன்னுடைய டார்கெட் என்னையா? திமுக அதிமுக தானே? அப்போ அதிமுக திமுகவை நீ எதிர்த்துருக்கணும். பாஜகவை ஒரு சனாதன கட்சின்னு அதை வம்புக்கு இழுத்துருக்கணும். பரபரப்பாக இருக்கும். டிவி பூரா டிபேட் பிச்சுட்டு ஓடும். நீ இந்த அமுல் டப்பா இருக்குல்ல, அதில் ஒரு குழந்தை படம் இருக்கும். அதே போல் உன் படம் இருக்குது. இது எப்படி அரசியல் பண்ண முடியும்? தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படி இல்லை. தமிழ்நாடு அரசியல் களம் கருணாநிதி ஜெயலலிதாவும் கீரியும் பாம்புமா இருப்பாங்க இல்லையா? கரெக்ட். ஜெயலலிதா ஆமானா கருணாநிதி இல்லைங்குவார். கருணாநிதி இல்லைன்னா அந்தம்மா ஆமாங்கும். கருணாநிதி அறிக்கை வந்து அடுத்த செகண்டு ஜெயலலிதா அறிக்கை நெருப்பு பிடிக்கும், தீ பத்தும், சுனாமி அடிக்கும். இதுதாங்க அரசியல். இப்போ அறிக்கை விட்டுட்டு என்ன கேள்வி? 6 மாதம் கழிச்சு வா. எப்போ? 6 மாதம் கழிச்சு வா. 6 மாதம் கழித்து வந்தால் பதில் சொல்லிடுவியா? முதல்ல உனக்கு அரசியல் தெரியணும், அப்புறம் தான் நீ மக்கள்கிட்ட அரசியல் சொல்லணும். உனக்கு அரசியல் தெரியல, மக்கள்கிட்ட உன்னால் அரசியல் சொல்ல முடியல. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.